ஹாய் மக்களே, தீஸ் பாய்ஸ் ஃப்ரம் பிரிஞ்சி குருமா. ஆக்சுவலாக இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேக்கடி டூர் ட்ரிப்பு போயிருந்தோம். ஸோ அதோட பட்ஜெட் வீடியோ தான் இது. ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையுமே நம்ம சொல்லியிருப்போம், பட்ஜெட் லாஸ்ட்டாக சொல்கிறோம், கடைசியாக சொல்கிறோம். அது பேக்கேஜ் பற்றின டீட்டெயில் நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். காட்டேஜ் போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பேக்கேஜ் என்ன டீட்டெயில்ன்றது நான் ஆல்ரெடி அப்புறம் சொல்கிறேன்னு நான் ரூமுக்கு போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆமாம், என்னென்ன வருது இந்த பேக்கேஜில் என்னென்ன வருதுன்றது நான் லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதோட 3வது தடவை சொல்லிட்டேன். கூடிய சீக்கிரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா ஒரு இடத்துல நாங்கள் உட்காந்தா தான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜெயிச்சாலும் மாதிரி ஒரு சிலருக்கு அது வெறுத்தே போயிருக்கும், நீ இப்போதைக்கு சொல்ல மாட்டானுங்களாட்டிருக்குன்னு. ஸோ அதுக்குண்டான நேரம் தான் இது. ஸோ பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா இது நாங்கள் 2 டைப்பாக பிரிச்சிட்டோம். என்னென்னா ஃபேமிலியாக போகிறதுனால இங்கேருந்து நாங்கள் கும்பளி வரைக்கும் ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு பேக்கேஜ் வாங்கிட்டோம். அந்த பேக்கேஜ் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தவங்க நேம் பார்த்தீங்கன்னா ஜங்கிள் மீட் அட்வென்ச்சர். கீழே வரும், அவங்களோட கான்டாக்டும் கொடுத்துட்றேன். ஃபுல் வீடியோலையும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும். நீங்கள் வேணும்னா கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. எங்களோட ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குன்னா நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக எங்களுக்கு வேனுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா ஓவரால் இங்கேருந்து திருச்சியிலேருந்து குமுளி போயிட்டு அங்கே ஒரு 4-5 இடத்துல எங்களை கூட்டு போய் விட்டாங்க வேன்காரரு. அங்கேருந்து திருச்சி கூட்டு வந்து விட்டாங்க. இல்லை 2-3 இடத்துல எங்களுக்கு தகுந்த மாதிரி அஃபோர்டபுளாக ஸ்டாப் பண்ணாங்க. எங்கள் கூட வந்தவங்களுக்கு வாந்தி இந்த மாதிரி இதெல்லாம் வந்துச்சு. ஸோ அதுக்கும் எந்த இதுவுமே முகோ ஸ்லிப்பும் இல்லாமல் நல்லபடியாக கூட்டு போயிட்டு வந்தாங்க. அதுக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா 26K ஆச்சு. ஏண்டா 26,000 ஆச்சு. ஸோ நாங்கள் பாய்ஸாக போயிருந்தாலோ இல்லை நீங்கள் பாய்ஸாக போயிருந்தாலோ இதை நீங்கள் கட் பண்ணிடலாம். ஏன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ட்ரெயின்லையோ இல்லை பஸ்லையோ நீங்கள் போயிட்டீங்கன்னா அங்கே குமுளிலேருந்து இந்த பேக்கேஜ்காரங்க கூப்பிட்டுக்குவாங்க. இந்த பேக்கேஜில் என்னென்ன வருதுன்னு ஒன்று ஒன்றா சொல்கிறேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இந்த பேக்கேஜில் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பிக்கப் பண்ணிடுவாங்க. எங்கன்னா குமுளி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இல்லை குமுளிலேருந்து ஏதோ ஒரு பிக்கப் பாயிண்ட் சொல்லிடுவாங்க. அங்கேருந்து பிக்கப் பண்ணிடுவாங்க. அங்கே பிக்கப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோம் நம்மளை கூட்டிகிட்டு போகிறது ஒரு ஸ்டேனா அங்கே நம்ம ஸ்டே பண்ணுறது கிடையாது. அது ஒரு ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கு. அதை நான் அப்படியே ஓவர்லேல கொடுத்துட்றேன். ரெஃப்ரெஷ்மெண்ட் அங்கே நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிக்கணும், குளிக்கிறனா குளிச்சுக்கலாம். அங்கேயுமே அந்த கேரளா கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி ஹாட் வாட்டரும் வருது, ஹீட்டரும் வச்சிருக்காங்க. அங்கே நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிக்கலாம். 2 ரூம் அலோகேட் பண்ணாங்க. நாங்கள் கேர்ள்ஸுக்கு தனியாக பாய்ஸ் தனியாக நாங்களே பிரிச்சுக்கிட்டோம். அங்கேருந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டோம். அங்கேருந்து ரெஃப்ரெஷ் ஆன உடனே கூட்டிகிட்டு போகிறது ஃபுட்டுக்கு. கொஞ்சம் டிலே ஆனதுனால அங்கே பஃபேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு பஃபே அரேஞ்ச் பண்ணல. காலையில் எடுத்தோன்னே காலையில் பஃபே அரேஞ்ச் பண்ணல. அதுக்கு வேறு என்ன கொடுத்தாங்கன்னா ஆப்பம், இடியாப்பம், கல்தோசை ஊற்றி கொடுத்தாங்க. அப்புறம் இது கடலைக்கறி கொடுத்தாங்க, வெஜ் குருமா கொடுத்தாங்க. ஆளுக்கு ஒரு வெஜ் குருமா கொடுத்தாங்க. முட்டையும் ஆளுக்கு ஒரு முட்டை கிரேவி ஒன்று கொடுத்தாங்க. ஓகே, கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. காஃபி, டீ யாருக்கு எது ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அதையும் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அங்கேருந்து நேராக எங்களை ஜீப் சவாரி ஏற்றிட்டாங்க. அன்லிமிட்டட் தான் ஃபுட்டு அன்லிமிட்டட் தான். நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. கல்தோசையும் கொடுத்தாங்க. அதே மாதிரி குழந்தைங்க 7 வயசுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி தான், ஃப்ரீ தான். நாங்கள் சொல்லாமல் ஒரு 12 வயசு பையனை கூட்டு போயிட்டோம். அவங்களுக்கு ஃபுல் ரேட்டு போட்டாங்க. பட் ஆனால் அவனுக்கு ஃபுல் ரேட்டு போட்டது ஓகே தான். எங்களுக்கு 7 வயசுல பெரிய பையன் தான், அவனுக்கு போட்டாங்க. ஓகே தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜீப் சவாரி. நாங்கள் 7 பேராக போயிருந்தீங்கன்னா ஒரு ஜீப்பு, 11 பேராக போயிருந்தீங்க 14 பேராக போயிருந்தீங்கன்னா 2 ஜீப், இந்த மாதிரி கணக்கு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் நடுப்புற 11 பேர் போயிட்டோம். 10 பேர் 11 பேர் போயிட்டோம். ஆனால் 2 ஜீப்பு கொடுத்துட்டாங்க. அந்த 2 ஜீப்புக்கு எக்ஸ்ட்ரா காசு 5,000 சொல்லிட்டாங்க. ஸோ இங்கேருந்து 2 டாப் ஹில்ஸு கூப்பிட்டு போனாங்க. என்னன்னா சத்திரம் வியூ பாயிண்ட் 1, அதுக்கு மேலே ஒரு வியூ பாயிண்ட் 1. இது எல்லாமே ஆஃப் ரோடு தான். ஆஃப் ரோடை முடிச்சுட்டு லஞ்சுக்கு அதே ஹோட்டலுக்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க. லஞ்சு பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 மீன் குழம்பு, இதுதான் மெயினான டிஷ்ஷு. ரைஸ் மீல்ஸு சாப்பிட்டுக்கலாம். மீல்ஸு அதில் என்னென்ன வருமோ கொடுத்துருவாங்க. சாம்பார், ரசம், வெஜ்ஜு நான்வெஜ் போத் 2மே இருக்குது. இதை தவிர உங்களுக்கு பரோட்டா, சிக்கன் கிரேவி ஏதாவது வேணா தனியாக வாங்கிக்கலாம். ஆனால் நீங்கள் தனியாக பே பண்ணணும். மீல்ஸ் வேணான்னா நீங்கள் பிரியாணியாக வாங்கிக்கலாம். பிரியாணியுமே அந்த ஊர் பிரியாணி தான். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அது வாங்கிக்கலாம். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் ரைஸ் கொஞ்சம் பெருசாகவும், ரைஸ் கொஞ்சம் கேரளா ரைஸு அது மாதிரி தான் இருந்துச்சு. அப்படிதான் இருக்கும், அந்த ஊர் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். அது இல்லாமல் பேக்கேஜில் வரதுனால நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இதுவுமே அன்லிமிட்டட், எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எதாவது எக்ஸ்ட்ரா பே பண்ணுறது. நாங்கள் ஐஸ்கிரீமு, பரோட்டாலாம் வாங்கி சாப்பிட்டோம். அதெல்லாம் எக்ஸ்ட்ரா தான் ஆகும். எக்ஸ்ட்ரா நாங்கள் செலவு பண்ணிக்கிட்டோம். முடிச்சோன்னே அதுக்கு முன்னாடி யானை சவாரி, அப்புறம் இந்த பார்க்கு இதெல்லாம் கூப்பிட்டு போனாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனி பே. யானை சவாரிக்கு பார்த்துட்டிங்கன்னா ஆல்ரெடி நான் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஒரு ஆளுக்கு 700 ரூபா. அது குழந்தையா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஷேரிங்லாம் கிடையாது. ஒரு ஆளுக்கு 700 ரூபா. பெரியவங்களுக்கு 700 ரூபா.
சின்ன பொண்ணு தானே அதனால ஃப்ரீயா கொடுத்துட்டாங்களா? ஓகே. அது ஓரளவுக்கு இதா ஆனா இருந்தாங்கன்னா ஒருத்தன் தான் சொன்னாங்க. ஏன்னா அது வந்து ஒரு 20 நிமிஷம் சுத்தி வந்தாங்க. 20 நிமிஷம் சுத்தி வந்துட்டு அந்த ஜங்கல் மாதிரி போட்டோலாம் எடுத்தோம். போட்டோலாம் Group எடுத்துக்கிட்டோம். photo குரூப் போட்டோ அதெல்லாம் நான் அட்டாச் பண்றேன். நெக்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா அந்த காபா பார்க்குன்னு ஒன்று கூட்டு போனாங்க. அங்க வந்து இந்த பேர்ட்ஸ் அப்புறம் என்ன சொல்றது ஷூட் பண்றது ஃபிஷ் Playing கிளீனிங் area. எல்லாமே இருந்துச்சு. அங்க கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணோம். அங்கேயுமே அவங்க கூட்டு போய் தான் விடுவாங்க. அது என்ட்ரி டிக்கெட் 100 ரூபா நம்ம தான் எடுக்கணும். ஸோ இதையுமே அந்த பேக்கேஜில் வராது. அவங்க எல்லா இடத்துக்கும் கூட்டு தான் போவாங்க. நம்ம தான் அங்கே போய் நம்ம செலவை பார்த்துக்கணும். இதோட ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சிச்சு. இல்ல ஆக்சுவலா அந்த பார்க்லயுமே ஒரு பேக்கேஜ் மாதிரி போட்டிருந்தாங்க. அது எப்போ எங்களுக்கு தெரியும்னா நாங்க கன் ஷூட் போனப்ப அவங்களே சொன்னாங்க, நீங்க வந்து என்ட்ரி டிக்கெட்டு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா உள்ள எல்லாமே தனித்தனியா காசு வரும். என்ட்ரி டிக்கெட் ஒரு ஆளுக்கு 300 ரூபா கொடுத்தீங்கன்னா உள்ள எல்லாமே நீங்க வந்து என்ன சொல்றது ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஈவன் ஏன்னா கன் ஷூட்டுக்குலாம் நான் ஒரு 100 ரூபாய் கொடுத்து தான் நாங்க போனோம். ஆமா. ஸோ அவரு தான் சொன்னாரு, நாங்களுமே சொல்லிட்டோம், எங்கள்கிட்ட யாருமே இன்டிமேட் பண்ணல, ஜஸ்ட் வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் இவ்வளோங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. இன்டிமேட் பண்ணியிருந்தா மேபி ஒரு எடுத்திருப்போம், ஒரு 2 பேர் 3 பேராச்சும் எடுத்திருந்தோம்னா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆயிருந்திருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இதை முடிச்சுட்டு அடுத்து டாப் ஹில்ஸ் முடிச்சுட்டு நைட்டு டின்னர் கூப்பிட்டு வந்துட்டாங்க. டின்னருமே அதே ஹோட்டல்லேருந்து எங்களுக்கு ரூமுக்கு வந்துருச்சு. ரூமுக்கே இப்போதான் நாங்கள் செக்இன் ஆகிறோம். ரூம் எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா 3 ரூமாக கொடுத்துட்டாங்க. 10 பேத்துக்கு 3 ரூமு, டிரைவருக்கு தனி ரூமு. நைட்டு டின்னருமே நல்லா நிறையா இருந்துச்சு. சிக்கன் கிரேவி, வெஜ்ஜு குருமா, பன்னீர் பட்டர் மசாலா, புரோட்டா, வெஜ்ஜு புலாவு, சப்பாத்தி இவ்வளோ கொடுத்துருந்தாங்க. எக்ஸ்ட்ரா தான் இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கதை அவங்களே பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃபுட்டோட எங்களோட காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட்டு முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் மதியம் லஞ்சு நைட்லாம் நாங்கள் தான் வாங்கிக்கணும். ஸோ இதோட முடிச்சு காலையிலையுமே ஜீப் வந்துருச்சு. 2 நாள் கொடுத்துட்றாங்க. 2 நாள் 4 வேளை மொத்தம். ஃபர்ஸ்ட் டே பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னரு. செகண்ட் டே பிரேக்ஃபாஸ்ட் மட்டும். பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் சீக்கிரமே போனதுனால எங்களுக்கு பஃபே கொடுத்துட்டாங்க. பஃபேல நீங்கள் என்ன வேணா எடுத்துக்கலாம். அதில் வந்து எக்ஸ்ட்ரா 2-3 ஐட்டம் கிடச்சிச்சு எங்களுக்கு. எதுனா இடியாப்பம் கிடச்சிச்சு, வாழைப்பழம் வந்து கொடுத்துருந்தாங்க, புட்டு கிடச்சிருந்துச்சு, அப்புறம் அந்த முட்டையில எவ்வளோ வேணா கொடுத்துருந்தாங்க, ஆம்லேட் போட்டு கொடுத்தாங்க. இதெல்லாம் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடச்சிச்சு. அதே மாதிரி காஃபி, டீ எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இங்கே செகண்ட் டே எடுத்தோடனே எங்களை பருந்துபாரா வியூ பாயிண்ட் தான் கூட்டு போயிருந்தாங்க. இந்த பேக்கேஜ்லேயே மிஸ் பண்ணது என்னன்னா விடிய காலைல 5 மணிக்கு எந்திரிங்க. நாங்கள் முதல் நாள் நைட்டு 5 மணிக்கு எந்திரிச்சதுக்கப்புறம் 6 மணிக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு லேக் ட்ரிப்பு கூட்டு போவோம். போட் சவாரி, அதில் வந்து யானை வர்றது, மான் வர்றது, இயற்கை சைட்டிங்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம், நேச்சர் சைட்டிங்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம் அப்படின்னு. ஆனால் எங்களால் எந்திரிக்க முடியல. அது நாங்கள் போக முடியல. டயர்டில் தூங்கிட்டோம். 9 மணிக்கு தான் எந்திரிச்சோம். ஸோ ஸ்ட்ரைட்டாக எங்களை பிரேக்ஃபாஸ்ட் கூட்டு போயிட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சோடனே பருத்துப்பாரா ஹில்ஸு கூட்டு போனாங்க. அது வந்து ஒரு ஒன் ஆஃப் த தரமான வியூ. அங்கே வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். டைம் ஸ்பெண்ட் பண்ணோடனே நெக்ஸ்ட் எங்களை கூட்டு போனது ஒரு 1.5 மணி நேரம் ஜீப் சவாரி கூட்டு போனது வந்து பிரைவேட் வாட்டர் ஃபால்ஸ்னாங்க. அந்த பிரைவேட் வாட்டர் ஃபால்ஸ் பேர் வந்து சில்வர் வாட்டர் ஃபால்ஸ், சில்வர் வெள்ளி நீர்வீழ்ச்சி. அங்கே கூட்டு போனாங்க. அதுவுமே பிரைவேட் வாட்டர் ஃபால்ஸ்னா அதான் பிரைவேட் வாட்டர் ஃபால்ஸ். ஏன்னா யாருமே இல்லை. தண்ணி சூப்பராக இருந்துச்சு. செம்ம கிறிஸ்டல் கிளியராக இருந்துச்சு. நாங்கள் மட்டும்தான் குளிச்சோம். நாங்கள் 8 பேர் 9 பேர் போயிருந்தாலும் நாங்கள் மட்டும் தான் குளிச்சோம். நாங்கள் குளிச்சு எங்களுக்கு போதும். படிக்கட்டு மேலே ஏறி சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு வேலை நாங்கள் எப்படியும் ஒரு 1 ஹவர்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம். படிக்கட்டுலாம் ஏறி போகிறோம், வதன்னு இறங்குறாங்க அடுத்தடுத்த ட்ரிப். ஆனால் எங்களோட பிளான் படி இது ஒரு 3 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடணும். ஆனால் எங்களை வந்து அவர் நல்லா 4-4 வரைக்கும் நல்லா சுற்றி பார்க்க வச்சாங்க. அந்த ஜீப் டிரைவர் வந்துருக்காருல்ல, அவர் நல்லபடியாக சுற்றி காமிச்சு நல்லபடியாகவே எங்களை ட்ராப் பண்ணிட்டாங்க. அங்கே செக் அவுட் பண்ணுற இடத்துல வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு இன்பிட்வீன் ஜிப்லைன் போகிறீங்களான்னு கேட்டாங்க. எங்கள் பசங்க எல்லாம் ஆசைப்பட்டாங்க. ஸோ நாங்கள் ஜிப்லைனுமே போனோம். அதுக்கு தனி காஸ்ட். இப்போ ரெட்டுக்கு வந்து 500 ரூபா. அதில் உங்களுக்கு ஏதாவது ஃபோட்டோ வேணும், நீங்கள் ஜிப்லைனில் பறக்கும்போது உங்களுக்கு ஃபோட்டோ வேணும், அதுக்கு 300 ரூபா. எவ்வளோ ஃபோட்டோ வேணால் எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து 300 ரூபா மொத்தமாக. அதாவது 100 ரூபா ஒரு 500 ரூபா கட்டி போகிறவங்களுக்கு 100 ரூபா ஃபோட்டோ. ஓகேவா? அந்த மாதிரி நாங்கள் அதில் ஒரு 3 பேக்கேஜ் மட்டும் எடுத்துக்கலாம். அதனால 300 ரூபா எங்களுக்கு. ஸோ இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டு இதோட இன்னொரு பெரிய இது என்னன்னா டீ காஃபி நாங்கள் தனியாக வேற இடத்துல குடிச்சிருக்கோம். அப்புறம் ஒரே ஒரு வேளை வந்து ஃபுட்டு வந்து நாங்கள் தனியாக ஓனாக வாங்கியிருக்கோம். இதுவுமே எங்களோட பேக்கேஜில் இன்க்ளூடு. ஸோ இது எல்லாத்தையும் ஓவராலாக கனெக்ட் பண்ணி பார்த்தா ஒரு 64K வந்துச்சு. அந்த 64Kவோட பேக்கேஜ் எப்படின்னா மொத்த டீ செலவு பார்த்தீங்கன்னா ஒரு 400லேருந்து 450 ரூபா ஆச்சு. ஓகேங்களா? மொத்த ட்ரிப்லேயே. அடுத்தது வந்து டூர் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 2800 ரூபா. ஓகேங்களா? 2800 ரூபா 10 பேருக்குனால 28,000 ரூபா ஆச்சு. அடுத்தது வந்து இந்த வேனுக்கு அது ஒரு 26,000 ரூபா. நாங்கள் சாப்பிட்டது தனியாக சாப்பிட்டோம்ல, அது ஒரு 4,000 ரூபா. இது இல்லாமல் ஜிப்லைன் போனது ஒரு 2,700 ரூபா. 4,500. ஆமாம், 9 பேர் போனோம். 4,500 ரூபா ஜிப்லைனு. அதே மாதிரி கையில் இந்த மாதிரி கையிலேருந்து செலவு பண்ணியிருப்போம். அது இதுன்னு இருக்குல்ல, அதில் ஒரு 1000 ரூபா 1000 சில்லற ரூபா ஆயிடுச்சு. அது இல்லாமல் தனிப்பட்ட முறையில் அவங்கவுங்க கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டாங்க. திங்ஸ், மசாலா ஜாமான், சிப்ஸு, அல்வா,
அந்த மூலிகை கடையில கூட்டு போனது, அங்க கிடைக்கிற பெரியார் ஃபார்மிங்னு ஒரு இடத்துக்கு கூட்டு போனாங்க, அங்க வாங்குறது எல்லாம் சேர்த்து அது அவங்கவுங்க செலவு. இது மொத்தமா ஷேரிங்னு வரும்போது 64K வந்துச்சு. ஒரு ஆளுக்கு கனெக்ட் பண்ணோம்னா அது வந்து 6000 கிட்ட வந்துச்சு. இதுதான் பேக்கேஜ். ஒரு ஆளுக்கு 6000 ரூபாய் பேக்கேஜ்ல நாங்க கார் அதாவது டெம்போ எடுத்துட்டு போயிட்டு அங்க ஒரு பேக்கேஜை ஃபிக்ஸ் பண்ணி ஓவரால் 2 டே ஒரு நைட்டு தங்கி 4 வேளை சாப்பாடையும் வாங்கிட்டு ஓனாவே ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டுட்டு நல்லா திருப்தியா வந்ததுக்கு எந்த டயர்டும் இல்லை, எந்த இதுவுமே இல்லை. கிளியரா போயிட்டு வந்துட்டோம். எங்களுக்கு 6000 ரூபாய் ஆச்சு. இதுல நீங்க கட் பண்ணணும்னா ஒரு 2000 ரூபாய் கட் பண்ணிக்கலாம். எங்கன்னா இந்த வேன் காஸ்ட்ல ஒரு 2000 ரூபாய் கட் பண்ணிக்கலாம். ஆமா. இதுதான் ஃபுல் டூரோட பேக்கேஜ். நெக்ஸ்ட் டூர் எங்க போலான்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. விரைவில் எத்தனை நாள் டூர் பண்ணீங்க? 2 நாள். 2. வெள்ளிக்கிழமை நைட்டு கிளம்பணும். 2 பகல். வெள்ளிக்கிழமை நைட்டு கிளம்பணும். வேன் கணக்குப்படி பாத்தீங்கன்னா 2 நைட்டு 2 பகல். ஆமா. ஆனா அந்த 2 பேக் நைட்டு 2 3 நைட்டு 2 பகல். ஏன்னா நைட்டு தான் ஆமா சண்டே நைட்டு தான் இங்க ரீச் ஆனோம். ஒரு 12 1 மணிக்குள்ள ரீச் ஆயிட்டோம். 3 இங்க நைட்டு இருந்து குமுளி போனது, குமுளில இருந்து இங்க வந்து அந்த ரேட்ல சேர்த்துட்டீங்களா? அது 26000 அந்த வேன் காசு. குமுளில இருந்து அவங்க வெஹிக்கிள் அவங்க வெஹிக்கிள் பிக்கப் பண்ணிட்டாங்க. ஓகே கைஸ், உங்களுக்கு வந்து இவங்க போன அந்த டூர் வீடியோலாம் கீழே லிங்க் போட்டிருப்பாங்க. அந்த வீடியோ பாருங்க, நல்லா இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் எங்க போலான்னு பாருங்க. இதுல இருந்து நம்ம தம்பியும் ரெகுலரா வருவாப்ல. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க, தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வாட்ச் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நிறைய வந்துட்டே இருக்கு. இதோட இதை முடிச்சுக்கிறேன். பாய். தேங்க்யூ. அமுகு டுமுகு அமால் டுமா அமுகு டுமுகு அமால் டுமா அமுகு டுமுகு அமால் டுமா